ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மயூரகவி அருளிய சக்தி வாய்ந்த சூரிய சதகத்தில் 96 முதல் 101 வரையிலான ஸ்லோகங்களையும் அதற்குரிய தமிழ் விளக்கத்தையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். சக்தி வாய்ந்த சூரிய சதகத்தினை துதிப்பதன் மூலம் நம்முடைய தோல் வியாதிகள் மற்றும் கண் நோய்கள் குணமடைகின்றன. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஏதத் பாதாள பங்கப்ளுதமிவ தமசைவைக்கமுத்காடமாசீத் அப்ரக்ஞாதா பிரதர்க்யம் நிரவகதி ததா லக்ஷணம் சுப்தமந்தஹ யாத்ருக்ருஷ்டேஃ புரஸ்தான் நிஷினிசி சகலம் ஜாயதே தாத்ருகேவ த்ரைலோக்யம் யத்வியோகாத் அவதுரவிரசௌ சர்கதுல்யோதயோவஹ. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். பிரளயம் பிரளயம் என்று கூறுகிறார்களே, அது எப்படி இருக்கும்? அதை நாம் எங்கும் தேட வேண்டாம். ஒவ்வொரு நாள் இரவும் ஒரு பிரளயம்தான். எப்படி என்று பார்ப்போமா? எங்கும் கும்மிருட்டாக இருக்கும். உலகம் அதில் மூழ்கி போயிருக்கும். பாதாள லோகத்தில் சேற்றில் உலகம் புதைந்து போனது போல் இருக்கும். எதையும் பிரத்யக்ஷமாக பார்க்க முடியாது. எதையும் ஊகித்தறியக்கூட முடியாது. எதுவும் புத்திக்கு புலனாகாது. உலகமே ஆழ்ந்த நித்திரையில் உறங்கிக் கொண்டிருக்கும். இவைகள் யாவும் பிரளயத்தின் அடையாளங்கள். உலக சிருஷ்டிக்கு முன்னால், அதாவது பிரளய காலத்தில் உலகம் எப்படி இருந்ததோ அப்படியே ஒவ்வொரு நாள் இரவு காலத்திலும் உலகம் இருக்கும். சூரியன் உதயமானதும் உலகமே புதிதாக சிருஷ்டி செய்யப்பட்டதைப் போல் இருக்கும். இவ்விதம் சூரியனை விட்டு பிரிந்திருக்கும் உலகங்களும் ஒரு நித்திய பிரளயத்தில் ஆழ்ந்து விடும். சூரியோதயம்தான் அப்பொழுது நித்திய சிருஷ்டி. இத்தகைய மகிமையை கொண்ட ஸ்ரீ சூரிய பகவான் உங்களை பரிபாலிக்கட்டும். 97வது ஸ்லோகம். த்வீபேயோஸ்தாச்சலோஸ்மின் பவதி கலு ச ஏவாபரத்ரோதயாத்ரிஹி யாயாமின் யுஜ்வலேந்துத்யுதிரிஹ திவசோன்யத்ர தீவ்ரா தபஸ்ஸஹ யத்வஷ்யௌ தேசகாலாவிதி நியமயதோ நோது யம் தேசகாலௌ அவ்யாத்ஸஸ்வ பிரபுத்வாஹித புவனஹிதோ ஹேதுரன்ஹாமினோவஹ. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். பூமண்டலம் சப்த தீபங்களை கொண்டது. மேரு பர்வதம் அதன் கர்ணிகையாக இருக்கிறது. சூரியதேவன் மேரு பர்வதத்தை தினந்தோறும் வலம் வருகிறார். அப்பொழுது பூமண்டலத்தின் ஒரு பாதியில் பகலாகவும் இன்னொரு பாதியில் இரவாகவும் இருக்கும். மேரு பர்வதமே பூமண்டலத்தின் ஒரு பாதிக்கு உதயாச்சலமாகவும் மற்றொரு பாதிக்கு அஸ்தமனகிரியாகவும் இருக்கிறது. இந்த தத்துவத்தை இந்த ஸ்லோகம் விவரிக்கிறது. பூமண்டலத்தின் ஒரு தீபத்தில் எது அஸ்தமனகிரியாக இருக்கிறதோ அதே மலை இன்னொரு தீபத்திற்கு உதயாச்சலமாக இருக்கிறது. ஒரு தீபத்தில் நள்ளிரவாக இருக்கும்போது அங்கே சந்திரன் உஜ்வலமாக பிரகாசிக்கிறார். அதே சமயம் எதிர்த்திக்கில் இன்னொரு தீபத்தில் சூரியன் சுட்டெரிக்கும் வெயிலுடன் நடுப்பகலாக பிரகாசிக்கிறார். சூரிய தேவனை தேசம் காலம் போன்றவைகள் கட்டுப்படுத்த மாட்டாது. மாறாக அவற்றை நியாமகம் செய்வதே சூரிய தேவன்தான். வேறு விதத்தில் கூறுவதானால், சூரியன் எங்கு உதிக்கிறாரோ அதுதான் கிழக்கு திசை. அதுதான் பகலின் ஆரம்பம். அதேவிதம் அவர் எங்கு அஸ்தமிக்கிறாரோ அதுதான் மேற்கு. அதுதான் இரவின் தொடக்கம். இவ்வாறு அவர் தினம் என்ற பகல் இரவுகளுக்கு காரணபூதராவார். அவர் தன்னுடைய மாட்சிமையின் மூலம் உலகங்களுக்கு க்ஷேமத்தை அளிக்கிறார். இப்படிப்பட்ட சூரிய பகவான் உங்களை பரிபாலிக்கட்டும். 98வது ஸ்லோகம். व्यग्रैरग्रग्रहेन्दुग्रसन गुरुभरैर्नो समग्रैरुदग्रैः प्रत्यग्रैरीशदुग्रैरुदयगिरिगतो गोगनैर्गौरयन्गाम् उद्गाढार्चिर्विलीनाम् अरनगरनगग्रावगर्भामिवान्हाम् अग्रे श्रेयो विधत्ते ग्लपयतु गहनं सग्रगग्रामनीर्वः. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். சூரியதேவன் உதயகிரியை அடைந்த போது, அதாவது உதயமான போது, அவருடைய கிரண திரள்கள் பூமண்டலத்தை கௌரவப்படுத்துகின்றன. அந்த கிரணங்கள் வேகமாக பரவுகின்றன. கீழ்திசையில் காணப்படும் சந்திரனை உள்ளிட்ட உன்னத கிரகங்கள் அனைத்தையும் அந்த கிரணங்கள் விழுங்கி விடுகின்றன. அவைகள் பூரணமாக இல்லாவிட்டாலும் மேல் நோக்கியே இருக்கின்றன.
புத்தம் புதியனவாகவும் பொழிகின்றன. சிறிதளவேயான வெப்பத்தை கொண்டிருக்கின்றன. தேவலோகத்தில் இருக்கும் மலைகள், பாறைகள் ஒரு சமயம் காந்தி பொருந்தியவைகளாகவும், அதாவது சூரிய கிரணங்கள் பாயும்போது இன்னொரு சமயம் காந்தியை இழந்தவைகளாகவும், அதாவது சூரிய வெளிச்சம் இல்லாத போது இருக்கின்றன. உலகங்களுக்கு க்ஷேமத்தை அளிப்பவர் சூரிய பகவான். அவரே எல்லா கிரகங்களுக்கும் அதிபதி. இத்தகைய பெருமைகளை கொண்ட சூரிய பகவான் உங்கள் பாவங்களை அகற்றிவிடட்டும். 99வது ஸ்லோகம். யோ நிஸ்ஸாம்னாம் விதாதா மதுரிபுரஜிதோ தூர்ஜடிஷம் கரோசௌ மிருத்யுக்காலோலகாயாஃப் பதிரபி தனதஃப் பாவகோ ஜாதவேதாஹம் இத்தம் சம்ஞாடவித்தாதிவத மிருதபுஜாம் யாயத்ருச்சா பிரவృత్తాஹாம் தாசாமீகோபிதேயஸ்ததனுகுணகுணைர்யஸ்ஸ சூர்யோவதாத்வஹம். இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். பிரம்மதேவனுக்கு விதாதா என்பது இயற்பெயர். சாமங்களுக்கு, அதாவது வேதங்களுக்கு மூல காரணர் என்பது விசேஷண பெயர். மது என்ற அரக்கனை கொன்றவர் என்பதனால் மதுரிபு என்று விஷ்ணுவுக்கு அஜிதன் என்ற உரிச்சொல் பெயர். சங்கரன், அதாவது க்ஷேமத்தை செய்பவர் என்றறியப்பட்ட பரமசிவனுக்கு தூர்ஜட்டி, கங்கையை சிரசில் கொண்டவர் அல்லது ஜட்டாமுடியை கொண்டவர் என்று அடைமொழி பெயர். காலன் என்ற இயற்பெயர் கொண்ட யமனுக்கு மிருத்யு, அதாவது பரலோகத்திற்கு அழைத்துச் செல்பவன் என்று அடைமொழி பெயர். அலகாபுரி அரசனான குபேரனுக்கு தனதன், செல்வத்தை அளிப்பவன் என்ற விசேஷண பெயர். பாவகன் என்ற அக்னிதேவனுக்கு ஜாதவேதஸ் என்ற உரிச்சொல் பெயர். இப்படி இதர கடவுளர் தேவர்களுக்கு பிரத்யேகமான உரிச்சொற்கள் அமைந்துவிட்டன. இது எதேச்சையாக அமைந்த பெயர்கள். டவித்தன், விவித்தன் என்ற சில பெயர்கள் எதேச்சையாக சிலருக்கு அமைந்து விடுகின்றன. இப்படி ஒவ்வொரு தேவனை குறிப்பிடும் வகையில் இயற்பெயர்கள், காரண பெயர்கள் பிரத்யேகமாக அவரவர்களுக்கு அமைந்துவிட்டன. ஆனால் அத்தனை காரண பெயர்களும் சூரிய தேவன் ஒருவருக்கு மட்டுமே பொருந்துவதாகும். அதாவது சாமங்களுக்கு மூல காரணம் அஜிதன், சங்கரன், மிருத்யு, தனதன், ஜாதவேதஸ் என்ற அனைத்து விசேஷண பெயர்களும் ஸ்ரீ சூரிய பகவான் ஒருவரையே சார்ந்திருக்கும். ஏனெனில் அந்தந்த விசேஷண பெயர்களுக்கு குண விசேஷங்கள் அவர் ஒருவர்தான் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஸ்ரீ சூரிய பகவான் உங்களை காப்பாற்றட்டும். 100வது ஸ்லோகம். தேவ கிம் பாந்தவஸ்யாத் பிரிய சுஹ்ருததவாச்சார்ய ஆஹோஸ்விதர்யஹ ரக்ஷா சக்ஷுர்னு தீபோ குருருத ஜனகோ ஜீவிதம் பீஜமோஜஹ ஏவம் நிர்ணீயதே யக்கைவ ந ஜகதாம் சர்வதா சர்வதா சௌம் சர்வாகாரோபகாரி திஷது தசசதாபீஷுரப்யர்த்திதம் வஹம். இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். அகில புவனங்களுக்கெல்லாம் எல்லா விதத்திலும், எல்லா காலத்திலும், எல்லா தேவதா ஸ்வரூபங்களிலும் இருந்து நமக்கு எல்லா நலன்களையும் நல்கும் இந்த ஸ்ரீ சூரிய பகவானை என்னவென்று அழைப்பது? அவர் தேவனா, நமது உறவினனா, மிக பிரியமான நண்பனா, அல்லது ஆச்சாரியரா, மரியாதைக்குரிய உயர்குல தோன்றலா, நமக்கு ரக்ஷையா, நமக்கு கண்ணே போன்றவரா, வழிகாட்டும் ஒளி விளக்கா, குருவா, தந்தையா, நமது உயிரே போன்றவரா, மூல காரண பொருளா, பலமா? இவ்விதம் அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு யார்தான் விடை காண முடியும்? வாஸ்தவத்தில் இவர் எல்லா கேள்விகளுக்கும் ஆம் ஆம் என்று சொல்லக்கூடிய ஆயிரக்கணக்கான கிரணங்களை கொண்ட ஸ்ரீ சூரிய பகவானே ஆவார். அவர் நீங்கள் வேண்டுவன அனைத்தையும் உங்களுக்கு அருள் புரியட்டும். 101வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் சகல காரிய சித்திகளை கூறும் பலஸ்ருதி ஆகும். ஸ்லோகாலோகஸ்ய பூத்யை சதமிதி ரசிதா ஸ்ரீமயூரேன பக்த்யா யுக்தश्चैतान् பட்டேத்ய சக்ருதபிபுருஷः சர்வ பாபைர்விமுக்தः ஆரோக்யம் சத்கவித்வம் மதிமதுலபலம் காந்திமாயுः பிரகர்ஷம் வித்யாமைஸ்வர்யமர்த்தம் சுதமபி லபதே சோத்ர சூரிய பிரசாதாத். இதி ஸ்ரீ மயூரகவிப்ரணீதம் சூரியசதகம் சம்பூர்ணம். இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம்.
இவ்வாறாக மயூரகவி லோகக்ஷேமத்திற்காக 100 ஸ்லோகங்களை இயற்றினார். இந்த படைப்பை எவனொருவன் பக்தியுடன் ஒரு தடவையாவது படிக்கிறானோ அவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டவன் ஆகிறான். மேலும் திடமான தேக ஆரோக்கியம், சிறந்த கவிதைகளை இயற்றும் ஆற்றல், நல்ல புத்தி, இணையற்ற தேகபலம், தேக காந்தி, நீண்ட ஆயுள், இகபர சுகங்களை நல்கும் வித்யை, ஐஸ்வர்யம், நீங்காத செல்வம், சத் சந்தானம் ஆகிய அனைத்து நலன்களையும் சூரிய பகவானின் அருளால் பெறப்படுவான். ஒரு தடவையாவது என்று கூறப்பட்டது ஒரு ஔபசாரிகமான வார்த்தை. ஏனெனில் பக்தி ஸ்ரத்தையுடன் இதனை படித்து பொருள் உணர்ந்தவர் எவரும் ஒரு தடவையில் திருப்தியடைய மாட்டார்கள். அவருடைய ஆர்வம் மேலும் மேலும் பல தடவைகள் படித்து பயன்பெற அவரை தூண்டிவிடும் என்பது கவியின் திண்ணமான அபிப்பிராயம் என கொள்ள வேண்டும். இவ்வித ஆர்வம் அனுஸ்மரணம், அனுபட்டனம் எனப்படுகிறது. உதாரணமாக கிருஷ்ண அனுஸ்மரணம், கீர்த்தனை அனுபட்டனம் என்று வழங்கும் சொற்றொடர்கள் மூலம் நாம் அறியலாம். பெரும்பாலாக எல்லா சதக கிரந்தங்களும் பெயருக்கேற்ப 100 ஸ்லோகங்களுடன் முடிவு பெற்றுவிடுவது வழக்கம். ஆனால் மயூரகவி இந்நூலை 101 ஸ்லோகங்களுடன் முடிக்கிறார். இதற்கு இந்நூலை பொறுத்தவரையில் யோகசாஸ்திர ரீதியாக ஒரு அற்புதமான காரணம் புலப்படுகிறது. நமது இதயத்தில் முக்கியமான 101 நாடிகள் இருக்கின்றன என்றும் அவற்றின் பிரதான நாடியான சுஷும்னா நாடி மூலமாக யோக சித்தி பெற்றவர் சூரிய மண்டலத்தை அடைந்து அதன் வழியாக பிரம்மலோகம் செல்கிறார் என்று வேதங்களும் யோக சாஸ்திரங்களும் கூறுகின்றன. இதன் காரணமாக 101 என்ற எண் இந்நூலை பொறுத்தமட்டில் ஒரு தனி மகத்துவம் பெறுகிறது. மேலும் ஓர் மணி மாலையின் மணிகளுடன் அதிகப்படியான ஒரு மணியை கோர்த்து அதனில் ஒரு பதக்கம் பயன்படுத்துவதுண்டு. அதேபோல இந்த பாமாலை நூலிற்கு பலஸ்ருதியுடன் கூடிய இந்த ஸ்லோகம் ஒரு பதக்கமாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. இதுவே இதன் பொருளாகும். இப்பொழுது 96 முதல் 101 வரையிலான ஸ்லோகங்களை மட்டும் தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஏதத் பாதால பங்கப்ளுதமிவ தமசைவைக்கமுத்காடமாசீத் அப்ரக்ஞாதா பிரதர்க்யம் நிரவகதி ததா லக்ஷணம் சுப்தமந்தஹ யாத்ருக்ஷுஷ்டேவ் புரஸ்தான்னிஷினிசி சகலம் ஜாயதே தாத்ருகேவ த்ரைலோக்யம் யத்வியோகாதவது ரவிரசௌ சர்கதுல்யோதயோவஹ द्वीपेयोस्ताचलोऽस्मिन् भवति खलु स एवापरत्रोदयाद्रिः यायामिन्युज्ज्वलेन्दुद्युतिरिह दिवसोऽन्यत्र तीव्रा तपः सह यद्वश्यौ देशकालाविति नियमयतो नोतु यं देशकालौ अव्यात्सस्वप्रभुद्वाहितभुवनहितो हेतुरन्हामिनो वः व्यग्रैरग्र्यग्रहेन्दुग्रसनगुरुभरैर्नो समग्रैरुदग्रैः प्रद्यग्रैरीशदुग्रैरुदयगिरिगतो गोगनैर्गौरयन्गाम् उद्गाढार्चिर्विलीनाम् अरणगरनगग्रावगर्भामिवान्हाम् अग्रे श्रेयो विधत्ते ग्लपयतु गगनं सग्रगग्रामनीर्वहम् यो निस्साम्नां विधाता मधुरिपुरजितो धूर्जटिशङ्करोऽसौ मृत्युकालोलकायाः पतिरपि धनदः पावको जातवेदाः इत्थं संज्ञाडवित्तादिवदमृतभुजां यायदृच्छा प्रवृत्ताः तासामेकोऽभिधेयस्तदनुगुणगुणैर्यः स सूर्योऽवताद्वः देवः किं बान्धवः स्यात् प्रियसुहृदतवाचार्य आहोस्विदर्यः रक्षा चक्षुर्नुदीपो गुरुरुतजनको जीवितं बीजमोजः एवं निर्णीयते यक्क इव न जगतां सर्वथा सर्वदासौ सर्वाकारोपकारी दिशतु दशशताभीषुरभ्यर्थितं वः श्लोकालोकस्य भूत्यै शतमिति रचिता श्रीमयूरेण भक्त्या युक्तश्चैतान् पठेद्यः सकृदपि पुरुषः सर्वपापैर्विमुक्तः आरोग्यं सत्कवित्वं मतिमतुलबलं कान्तिमायः प्रकर्षम्
विद्यामैश्वर्यमर्थं सुतमपि लभते सोऽत्र सूर्यप्रसादात् इति श्रीमयूरकविप्रणीतं श्रीसूर्यशतकं सम्पूर्णम्। हरिः ओम्। ॐ आदित्याय नमः। ॐ सूर्यनारायणाय नमः। हरिः ओम् ஸ்ரீகுருப்யோ நமः. சக்தி வாய்ந்த சூரிய சதகத்தில் 96 முதல் 101 வரையிலான ஸ்லோகங்களையும் அதற்குரிய தமிழ் விளக்கத்தையும் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொண்டோம். சக்தி வாய்ந்த இந்த சூரிய சதகத்தினை துதிப்பதன் மூலம் நம்முடைய தோல்வியாதிகள் கண்ணோய்கள் குணமடைகின்றன. அதனால் சூரிய பகவானை துதித்து நம் உடல் நலத்தை பேணுவோம். இத்துடன் மயூரகவி அருளிய சூரிய சதகம் நிறைவு பெற்றது. இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.